மனிஷாவையே குறை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியாடா? உங்க அப்பாவையும் அம்மாவையும் அவ பிரிக்க பாக்கல. உங்க அப்பா தான் உன்னையும் உங்க அம்மாவையும் வேண்டான்னு நினைக்கிறாரு. அவர் மனிஷாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என புரியுதா? அந்த வார்த்தையை எங்க அப்பா தான் சொல்லணும். நீங்க எதுக்காக சொல்றீங்க? மித்ரா உன் அம்மா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டாரு. ஆனா அப்பா என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதே இல்ல. நான் அவருடைய பையன் கிடையாதுன்னு அப்பா சொல்லவே இல்ல. மித்ரா உன்னோட ப்ரோக்ரஸ் கார்டுல கையெழுத்து போடலல்ல, அதோடைய அர்த்தம் அதுதான். அப்பா எனக்கு கையெழுத்து போட்டாரு. அதனாலதான் நான் சொல்றேன், அவர்தான் என்னுடைய அப்பா. இப்ப என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. யார ஒத்துக்க வைக்க போறீங்க? யார் வாயால சொல்ல வைக்க போறீங்க? பண்ணுங்க பாக்கலாம். அந்த ராமனை சீதா தேவி வேணா கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனா லவன் குசன் கேள்வி கேட்டாங்க. அதே கேள்வியதான் ஜுன்னுவும் கேட்டிருக்கான். இதுக்கு யாரு பதில் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க. நான் மித்ரா அப்பாவுடைய பையனை சொல்றதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அப்பா எனக்கு கையெழுத்து போட்டாரு. அதனாலதான் நான் சொல்றேன், அவர்தான் என்னுடைய அப்பா. நான் அவருடைய பையன் கிடையாதுன்னு அப்பா சொல்லவே இல்ல. அவன் பேசுற பேச்சு கேட்ட தெரியலையா அவன் இந்த குடும்பத்தோட வாரிசுதான்னு? அவனோட பேச்சு, நடவடிக்கை, அவனோட கோபம் பார்க்கும்போது உனக்கு இன்னுமா புரியல அவன் ஏன் பையன் தானு? மித்ரா, எஸ், ஜுன்னு என்னோட பையன் தான். நந்தன் குடும்பத்தோட வாரிசு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. டெஸ்டே பண்ணாம உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது மித்ரா? அந்த லக்ஷ்மி ஒண்ணு. பிரச்சனை எனக்கும் லக்ஷ்மிக்கும் தான், எனக்கும் ஜுன்னுக்கும் இல்ல. லக்ஷ்மி தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா ஜுன்னு எந்த தப்பும் செய்யல. என் கோவம் லக்ஷ்மி மேல, ஜுன்னு மேல கிடையாது. அப்படின்னா அந்த ஜுன்னுவா உன்னுடைய பையனா நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நான் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். அவனோட பேச்சுல நான் என்ன உணர்றேன், அவனோட கோவத்துல நான் என்ன பாக்குறேன். அவனை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? அப்படின்னா ஏன் நிலைமை என்ன மித்ரா? எதுக்கு ஏன் மேலேயே கோவப்படுற? நான் இப்ப வெளியால் ஆயிட்டேனா? இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. நான் உன்னை காதலிச்சேன், லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன செய்ய சொல்ற மித்ரா? இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுன்னு சொல்றேன். இன்னொரு தடவை இதை ரிப்பீட் பண்ணாத. என்ன இதுக்கு மேல கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. நிறுத்த சொன்னது நம்மளுடைய கல்யாணத்தையுமா, என்னுடைய உயிரையுமா? சொல்லு மித்ரா. ஆல்ரெடி எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு மனிஷா. ஐ நீட் சம் ஸ்பேஸ். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நான் என்ன மாதிரி யோசிக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அதோட நான் சுயமா சிந்திக்கணும். அதனால்தான் எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு கேக்குறேன். லீவ் மீ. நீங்க எங்க எல்லாருக்காகவும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. எங்க கிட்ட சொல்ல முடியாம நீங்க உங்களுக்குள்ளேயே கஷ்டப்படுறீங்க. அதனாலதான் நான் எல்லாருக்காகவும் சாரி கேக்குறேம்மா. நீங்க எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க.
ஜுன்னு, நீ சின்ன பையனா இருந்தாலும் பெரிய வார்த்தையை சொல்லிருக்கப்பா. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நாம எல்லாருமே உங்க அம்மா கிட்ட சாரி கேட்கணும்பா. அத்தை, நீங்களும் எதுக்காக இப்படி எல்லாம்? இதுல என்ன பொய் இருக்கு லக்ஷ்மி? சின்ன பசங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. உன்னோட கஷ்டத்தை பார்க்குற அந்த கடவுள் ஜுன்னு மூலமா அதை சொல்ல வச்சாருன்னு நினைச்சுக்க. உன் வாழ்க்கை முழுக்க துரதிருஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தல லக்ஷ்மி. ஆனா அதிர்ஷ்டமே உனக்கு மகனா பிறந்திருக்கான்னு இப்ப புரியுதா லக்ஷ்மி? உன்னை சரியா புரிஞ்சுக்காத புருஷன், உனக்கு துணையா இல்லாத குடும்பம், சீதை மாதிரி பின்தொடர கஷ்டங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல உன் பையன் ஜுன்னு உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். இவ்ளோ பிரச்சனைங்களுக்கு நடுவுல உனக்கு ஆறுதலா இருக்கிறது ஜுன்னு மட்டும்தான் லக்ஷ்மி. ஒரு நல்ல பையனை பெத்தெடுத்திருக்க. நந்தன் வம்சத்துக்கு நல்ல வாரிசை கொடுத்திருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஜானு, இது உனக்கு. அண்ணி, இது உங்களுக்கு. ஏதாவது விசேஷமா சஞ்சனா? ஆமா அண்ணி, ரொம்ப பெரிய விசேஷம். காலையில நான் கேட்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. என்ன விசேஷம், அதுவும் எனக்கு தெரியாம? இந்தாங்க, நாளைக்கு கோயில்ல பூஜை இருக்கு. நீங்க எல்லாரும் தவறாம வந்துடணும். ஜானு, அதுல உனக்கு பிடிச்ச பட்டு புடவை தான் இருக்கு. நாளைக்கே நீ அதுதான் கட்டிட்டு வரணும். உங்க வீட்டு பூஜைக்கு நாங்கெல்லாம் எதுக்கு வரணும்? அதுவும் இந்த ஜானு எதுக்கு வரணும்? பூஜைக்கு யார் வேணாலும் வரலாம். அண்ணா, நீங்க கண்டிப்பா வரணும். பெரியப்பா, பெரியம்மா, பூஜைக்கு பெரியவங்களே நீங்க தான். அண்ணி, பூஜை உங்க கையால தான் நடக்கணும் அண்ணி. உங்க வீட்டு பூஜை இவ கையால எதுக்கு நடக்கணும்? அண்ணி ரொம்பவே ராசியானவங்க. அதனாலதான் அண்ணி கையால தான் இந்த பூஜை நடக்கணும்மா. இப்ப நீ செய்யற விஷயம் எல்லாம் பார்க்கும் போது நாளைக்கு நடக்க போறது பூஜை மாதிரி இல்ல, கல்யாணம் மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. கல்யாணமும் பூஜை மாதிரி தானே.